வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது பண்டைய இந்தியாவுடைய பகுதியில் நியோலிதிக் பீரியட், புதிய கற்காலம் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம். இந்த புதிய கற்காலம் அப்படிங்கிற பகுதி ஏற்கனவே இருந்த பழங்கற்காலம், இடைக்கற்காலம், அதை தொடர்ந்து புதிய கற்காலம். இந்த பழங்கற்காலத்தையும் இடைக்கற்காலத்தையும் பார்க்கல அப்படின்னா எது பார்த்துட்டு அதை பார்த்துட்டு என்ன செய்யுங்க, இந்த பகுதிக்கு புதிய கற்காலத்துக்கு வாங்க. நான் அதோடைய கண்டினியூ தான் இந்த பகுதி. ஏன்னா புதிய கற்காலத்தில் தான் வேளாண்மை மற்றும் விலங்குகள் பழக்கப்படுத்தல் ஆரம்பித்தது. பழங்கற்காலத்திலேயோ அல்லது இடைக்கற்காலத்திலேயோ அதோடைய சான்றுகளோ அதோடைய இதோ இருந்திருக்காது. இடைக்கற்காலத்தில் கொஞ்சமாக விலங்குகளை பழக்கப்படுத்துதல் போன்றவை கொஞ்சமாக இருந்திருக்கும். சில பழங்கற்காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்காது. எல்லாமே பழைய போன வீடியோஸில் இருக்கும். சில பண்டைய கால இந்தியாங்க. இது புதிய கற்காலம் அப்படிங்கிற பகுதியை என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த புதிய கற்காலத்தை பொறுத்த பாருங்கள், வேளாண்மை விலங்குகளை பழக்கப்படுத்த ஆகியவற்றின் தொடக்கமாக புதிய கற்காலம் அமைந்தது. இந்திய வரலாற்றில் இது ஒரு முக்கியமான கட்டமாகும். புதிய கற்கால பண்பாட்டின் பழமையான சான்றுகள் எகிப்தின் செழுமைப்பிறை பகுதி, மெசபடோமியா, சிந்து, கங்கை பள்ளத்தாக்கு, சீனா ஆகிய இடங்கள் காணப்படுகின்றன. இந்த புதிய கற்காலம் தான் இந்த பண்பாடுகளாக மாறுச்சு அப்படின்றாங்க. ஏறத்தாழ இதனுடைய காலகட்டம் 10,000 5000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டதாக இருக்கலான்றாங்க. பழங்கற்காலத்தை பார்த்தோம். மனிதன் முதலாக வந்து 20 லட்சம் ஆண்டுகளிலிருந்து ஆரம்பித்து 60,000 to 40,000 ஆண்டுகள் வரைக்குமே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து இடைக்கற்காலம் 40,000 to 10,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 10,000க்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் தான் என்னது, இந்த புதிய கற்காலம் அப்படிங்கிறது. தாவர விலங்குகளையும் பழக்கப்படுத்தியதன் மூலமாக உணவு தானியங்கள், தாவர விலங்குகளை பழக்கப்படுத்தியதன் மூலமாக உணவு தானியங்கள், கால்நடை தீவனங்கள் ஆகியவற்றின் உற்பத்தியும் விநியோகமும் அதிகரித்தன. ஆறுகளின் மூலம் படியும் செழிப்பான மண் வேளாண்மை மேம்படுத்தி படிப்படியாக தானிய உற்பத்தி உபரி அதிகரித்து பழம்பெரும் நாகரிகத்தின் தோற்றத்திற்கு உபரி உணவு ஆரம்பித்தது. ஏன்னா விலங்குகளை பழக்கப்படுத்துறது, கால்நடை தீவனங்கள், உற்பத்தி, விநியோகம், இதெல்லாம் ஒரு நாகரிகத்தோட இதுக்காக மண் வேளாண்மை கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிக தோற்றத்திற்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு சென்றாங்க அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் தொடக்கத்தில் குறிப்பிட்றாங்க. உற்பத்தி முக்கியமான காரணமாகும். பெரிய கிராமங்கள் தோன்றின. உற்பத்தி தான் மிக முக்கியமான காரணம் இந்த பண்பாடு வளர்கிறதுக்கு. பெரிய கிராமங்கள் தோன்றின, மண்பாண்டங்கள் செய்யும் தொழில் வளர்ந்தது, நிரந்தர இருப்பிடங்கள் கட்டப்பட்டன. பார்த்தோம், பழங்கற்காலத்தில் இருப்பிடம் என்பதே கிடையவே இருக்காது. நாடோடி மனிதனாக இருந்திருப்பா பழங்கற்காலத்தில். அதுக்கடுத்த மனிதன் ஓரளவுக்கு தங்கி தற்காலிக குடியிருப்புன்னு சொல்லி பார்த்துருப்போம் போன கிளாஸில். இப்போ புதிய கற்கால மனிதன் நிரந்தரமான குடியிருப்புகளை தங்கி என்ன செஞ்சுட்டான், அந்த வீடுகளில் வாழ ஆரம்பிச்சிட்டான். அதுதான் இந்த பண்பாட்டு வளர்ச்சிக்கான மொத்தமாக புதிய கற்கால புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு வெவ்வேறு வட்டார பண்பாடுகளாக பிரிக்கப்படுகிறது. வெவ்வேறு காலகட்டத்தில் வளர்ந்தன. மிக முக்கியமானதுப்பா, இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு வெவ்வேறு வட்டார பண்பாடுகளாக வெவ்வேறு காலகட்டத்தில் வளர்ந்தன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஒரே காலகட்டத்தில் இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோம், 10,000 ஆரம்பித்து 5,000 இடைப்பட்ட காலகட்டம் புதிய கற்காலம்னு சொல்கிறோம். இந்தியா முழுக்கவே இதே காலகட்டத்தில் தான் இருந்துச்சாங்கிட்ட இருந்திருக்காது. சில பகுதிகளில் 4,000 புதிய கற்காலம் ஆரம்பிச்சிருக்கலாம், அதான் மனிதர்கள் தங்கி வேளாண்மை செஞ்சது. சில பகுதிகளில் 8,000 மனிதர்கள் தங்கி வேளாண்மை செய்து ஆரம்பிச்சிருக்கலாம். சில பகுதிகளில் 1,500 ஆரம்பிச்சிருக்கலாம். சரிங்களா? இது மாதிரி ஒரு பகுதிகளையும் ஒரு மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவில் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் தொடக்க காலத்தில் தோன்றின. முதலாக 10,000 தோன்றது இந்தியாவுடைய வடமேற்குலையும் பாகிஸ்தானில் தான். வடகிழக்கு இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு மிகவும் பிந்தைய காலத்தையே, அதாவது ஏறத்தாழ தொடக்க வரலாற்றத்தின் தோன்றியதாகும். அதாவது கிட்டத்தட்ட புதிய கற்காலம் என்பது இங்கே வர்றப்ப இதில் கிழக்கிந்திய பகுதிகளுக்கு வர்றப்ப ரொம்ப பிற்காலத்தில் தான் தோன்றுச்சு அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இப்போ வடமேற்கு இந்தியாவை சொல்கிறாங்க. வடமேற்கு இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு எப்படி இருந்துச்சு, அதான் தொடக்கத்தில் இருந்த புதிய கற்கால பண்பாடு. மனிதர்கள் விலங்குகளையும் பழக்கப்படுத்தினார்கள். இதான் முதல்ல ஞாபகம். புதிய கற்காலம்னா தாவரங்களையும் விலங்குகளையும் பழக்கப்படுத்தி வளர்க்கறது, அவ்வளோதான். புதிய கற்கால பண்பாடு மிக பழமையானதாகும். மெஹர்கர் முக்கியமான இடம்பா. ராணா குண்டாய், சாராகலாய், ஜலீல்பூர் ஆகிய புதிய கற்கால பண்பாடு நிலவி இடங்களாகும். இவ்விடங்கள் தற்போது பாகிஸ்தானில் உள்ளன. மிக முக்கியமான மெஹர்கர், ராணா குண்டாய், சராய்காலா, ஜலீல்பூர் போன்றவை இந்த படலாம். ஏறத்தாழ பொது ஆண்டு 7,000 சார்ந்ததாக கணக்கத்தக்க தொடக்க கால பண்பாட்டுகளாக சான்றுகளாக மெஹர்கரில் கிடைக்கின்றன. நான் சொன்னல 10,000 பிறகு வந்துச்சு. 7,000 தான் மெஹர்கருடைய காலகட்டமாக குறிப்பிடுறாங்க. மெஹர்கர் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்குது. கோதுமையும் பார்லியும் பயிரிடப்பட்டன. நிறையா தடவை கொஸ்டின் கேட்டாங்கப்பா. செம்மறியாடு வெள்ளாடு கால்நடைகள் வளர்க்கப்பட்டதாக சிந்து நாகரிகத்திற்கு முந்தையதாகும். நிறையா தடவை கொஸ்டினாங்க.
இந்த மெஹர்கர் பண்பாடு சிந்து நாகரிகத்துக்கு முந்தைய பண்பாடாக அறியப்படுகிறது. இதை பற்றியான விளக்கத்தை நிறையா தெளிவாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிந்து நதி நாகரிகம் 3500 தோன்றுறது பார்த்தீங்களா, அதுக்கு முந்தைய காலகட்டம் சிந்து நதி நாகரிக மனிதர்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னா மெஹர்கர்லேருந்து தான் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அதனால தான் இந்த 7000 காலகட்டம் மெஹர்கர் அப்படிங்கிற பகுதியை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை மெஹர்கருக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவோம். மெஹர்கள் நிலவிய புதிய கற்கால பண்பாட்டில் முதல் பண்பாட்டு காலம் ஏறத்தாழ 7000 5500 கணக்கிடப்பட்டுள்ளது. இப்பண்பாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்பாண்டங்கள் பயன்படுத்தவில்லை. அறுவரிசை பார்லி, எம்மர் கோதுமை, எய்கான் கோதுமை, இலந்தை, பேரிச்சை ஆகியவற்றை பயிரிட்டனர். சரிங்களா? ஆடு மாடுகளை பழக்கப்படுத்தினர். ஓரளவு நாடோடியாக வாழக்கூடிய மேய்ச்சல் ஈடுபடக்கூடிய இன்னும் மையமான தங்குமிடம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இவர்கள் ஓரளவு இடம்பெற்று இடம் நகரக்கூடிய நாடோடி கால்நடை மேய்க்கும் குழுவினர் ஆவார்கள். ஈரமண்ணால் வீடு கட்டினார்கள். இறந்தோரை புதைத்தனர். அங்கு சங்கு, சுண்ணாம்புக்கள், நீல வண்ணக்கள், ரத்தினக்கல், வைடூரியம், மணற்கல் ஆகியவை அணிகலன்கள் அணிந்திருந்தனர் என்று எங்கே மெஹர்களில் 2ஆம் கட்டத்துடைய காலகட்டம் 7000 முதல் கட்டம், 7000 ஆரம்பித்து 5500 வரைக்கும் முதல் கட்டம். 2வது கட்டம் என்ன கேட்டால் அதை 3 கட்டமாக பிரிக்கிறாங்க. 5500 ஆரம்பித்து 4800 உட்பட்டதாகவும், 3ஆம் காலகட்டம் 4800 ஆரம்பித்து 3500 உட்பட்டதாக இருக்கின்றாங்க. இதுக்கப்புறம் தான் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அந்த மக்கள் வந்திருக்காங்க. சரிங்களா? இக்காலகட்டத்தில் பட்பாண்ட தொழில்நுட்பத்திற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இந்த காலகட்டத்தில் மட்பாண்டது கிடைச்சிருக்கு. முதல் காலகட்டத்தில் மட்பாண்டங்கள் பயன்படுத்தவில்லைன்னு போட்டாங்க. இந்த காலகட்டத்தில் மட்பாண்ட தொழில் சான்றுகள் கிடைத்துள்ளன. சுடுமண் உருவங்களும் பளபளப்பான ஒப்பனை மட்பாண்டங்களும் மணிகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பெண்கள் அணிந்த அணிகலன்கள், பெண்கள் அணிந்த அணிகலன்கள் சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அங்கே ஆல்ரெடி அதே சொன்னோம். சுண்ணாம்புகள், நீலவண்ணுகள், ரத்தினக்கல், வைடூரிய, மணற்கள் ஆகியவற்றை அணிகலன்களாக அணிந்தார்கள் சொன்னோம். அதுக்கடுத்து பக்தசானில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வைடூரியம் கிடைப்பதை நெடுந்தூர வணிகத்திற்கான சான்றாக கொள்ளலாம். பதக்ஷான் அப்படிங்கிறது அங்கே இல்லை, அந்த மேற்கு பகுதியிலிருந்து வேற ஒரு நாடு, அங்கிருந்து கிடைக்கப்பட்ட வைடூரியம் கிடைத்தது. அப்போ நாகரிகம் இருக்கலாம். சிந்து நாகரிகத்தின் முதிர்ந்த கட்டத்தின் தோற்றத்திற்கு பிறகு மெஹர்கள் கைவிடப்பட்ட நகரமானது. சிந்து நாகரிகம் தோன்றிய பிறகு இந்த மெஹர்கள் இருந்த எல்லாருமே மொத்தமாக இங்கே காலி பண்ணி வந்திருக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. சிந்து நாகரிகத்துக்கு முந்தையது எது? மெஹர்கள். எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்க, மெஹர் தொடக்க கால பல் மருத்துவம் அங்கே இருந்தது. மனித மூதாதையர்கள் மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் குறித்து அறிவு இருந்திருக்கிறது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து அவர்களால் தங்களது உடல்நலத்தை பராமரிக்க முடிந்தது. வாழ்க்கை முறை மாறிய போது புதிய நோய்கள் தோன்றின. அவற்றுக்கான மருந்துகளை கண்டறிய வேண்டியிருந்தது. தெரியல, வாழ்க்கை முறை மாற மாற நோய் வந்துச்சு, அதுக்கு மருந்துகள் கண்டுபிடிச்சாங்க. புதிய கற்காலத்திலிருந்து மக்கள் அரைத்த தானியங்களை, சமைத்த உணவுகளை உண்ணத் தொடங்கினார்கள். இது பல் கோளாறுகளுக்கு பிறகு உடல் பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தது. உயிருள்ள ஒரு மனிதரில் பல்லில் துடையிடப்பட்டுவதற்கான மிக பழமையான சான்று பல்கோளாறுகளுக்கு, உயிருள்ள மனிதரில் பல்லில் துடைப்பதற்கான சான்று மெஹர்களில் கிடைத்துள்ளது. இது பல் மருத்துவத்திற்கான முகவுரையாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி மெஹர்கள் தான் தொடக்க காலமாக அறியப்படுகின்றார். ஓகேவா? அடுத்து இந்த புதிய கற்காலத்துடைய மேப் கொடுத்துருக்காங்க. இந்த புதிய கற்கால பண்பாடு எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? ஒரு பகுதிகளையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மேற்கு இந்தியாவில் எந்தெந்த பகுதியெல்லாம் இருந்தது, சரிங்களா? புதிய கற்கால பண்பாடு. அதுக்கடுத்து பர்ச்ஹோம், ஸ்ரீநகர், குல்கரல் அப்படிங்கிறது காஷ்மீரில் இருந்தது. அதுக்கடுத்து மத்திய இந்தியாவில் இருந்தது. பாட்னா, கல்கத்தா இந்த பகுதிகள்லாம், நாக்பூர் இதெல்லாம் மத்திய இந்தியாவில் இருந்த பகுதிகள். அதுக்கடுத்து என்ன கேட்டி அப்படின்னா தென்னிந்தியாவில் இருந்த பகுதிகளை பொறுத்தவரை பையம்பள்ளியெல்லாம் இதெல்லாம் தென்னிந்தியாவில் இருந்தது. அதுக்கடுத்து சாருதார், தெஜிலி காடிங் இதெல்லாம் முக்கியமானது. சாருதார், தெஜிலி காடிங்லாம் முக்கியமான பகுதிகள். சரிங்களா? பிரிகித், கல்கத்தா போன்ற பகுதிகள். மையம்பெல்லாம் புதிய கற்காலத்துடைய முக்கியமான பகுதியாக அறியப்படக்கூடியது. மேப் போட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து காஷ்மீரில் இருந்த புதிய கற்கால பண்பாடு பார்த்தோம்ல. காஷ்மீர் பகுதியில் புதிய கற்காலம் நிலவிய காலமும் பண்பாடும் ஹரப்பா நாகரிகம் ஒரே சமகாலத்தவை. இக்காலகட்டத்தை சேர்ந்த முக்கியமான ஆய்விடமான பர்ஷுவும் பெருங்காலத்திற்கு தொடக்க வரலாற்றிற்கு சான்றாக அமைந்துள்ளது. இங்கு மக்கள் குளிரிலிருந்து காத்துக்கொள்ள ஏறத்தால் 4 அடி ஆழம் கொண்ட வீடுகளில் வசித்தனர். குளிரிலிருந்து பாதுகாத்துள்ள மண்ணை தோண்டி உள்ளே போயிருந்திருக்காங்க. வீடுகள் அடிப்பகுதி அகலமாகவும் மேல் பகுதி குறுகியதாகவும் இருந்தன. இவற்றுக்கு அருகே வேயப்பட்ட கட்டுமானத்துக்கான தூண்கள் ஊன்றுவதற்கு குழிகளை காண முடிகிறது.
புதிய கற்காலத்தில் காஷ்மீர் வளர்ப்பு விலங்குகளாக செம்மறியாடும் வெள்ளாடும் இருந்தன. தாவரங்களை பயிரிட்டார்கள். பர்ச்சுகோம் முக்கியமானது தான், பர்ச்சுகோம் தான். சில பர்ச்சுகோம் சேர்ந்த புதிய கற்கால மக்கள் கரப்பா மக்களோடு வணிகத்தில் ஈடுபட்டிருந்தனர். நல்லா தெரியுங்க, காஷ்மீர் இருந்த புதிய கற்காலமும் இந்தியாவில் வடமேற்கு பகுதியிலிருந்து சிந்து சமவெளி நாகரிகம் ஒரே காலகட்டத்தை சேர்த்து. சரிங்களா, காஷ்மீரில் புதிய கற்காலம் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. சரிங்களா, புதிய கற்காலம் கல்லாலான பொருட்கள்லாம் பயன்படுத்த இருந்திருக்காங்க. மேற்கு பகுதியில் சிந்து நதி நாகரிகம் இருந்திருக்கு. சரிங்களா, அதான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. எலும்பிலான கருவிகளை பயன்படுத்தினர். கற்கோடாரிகள், உளி, மரம் செதுக்கும் கருவி, உலக்கை, மத்து போன்ற கருவியும் மக்களிடம் இருந்தன. குளிரை தாக்கு பிடிப்பதற்காக துணியில் விலங்குகளை சேர்த்து தைப்பதற்கு குத்தூசிகள் பயன்படுத்தப்பட்டன. தோள்களை கொண்டு வேலை செலுத்துவதற்கான அல்லது சீவுவதற்கான கருவியை மக்கள் பயன்படுத்த. புதிய கரங்கள் இரு கட்டங்களாக இங்கு அடையாளம் காணப்பட்டுள்ள. செராமிக் அல்லது செராமிக் அல்லாதவை என பிரிக்கலாம். செராமிக் பொருட்களை மண்ணாலானது தான் செராமிக்கு. அப்புறம் செராமிக் அல்லாதவனை கட்டத்தில் மட்பாண்டங்களை பயன்படுத்தியதற்காக சான்றுகளாக என்ன செய்கிறாங்க, இந்த காஷ்மீரை குறிப்பிட்றாங்க. செராமிக் கட்டத்தில் மட்பாண்டங்கள் சான்றுகள் கிடைக்கின்றன. இக்கட்டத்தில் மக்கள் சேற்று மணலான வீடுகளை கட்டினார்கள். செம்பாலான அம்புகளை செய்தார்கள். கருப்பு நிற மட்பாண்டங்கள், ஆகேட், கார்னிலியன், கல்மணிகள், வண்ணம் பூசப்பட்ட பானைகள் பயன்படுத்தினார்கள். இங்கு காணப்படும் ஒரு புதைகுழியில் காட்டு நாயின் எலும்பும் மான் கொம்பும் காணப்பட்டன. சூரியன், நாய் ஆகிய இடம்பெறும் ஒரு வேட்டை காட்சி செதுக்கப்பட்டுள்ள கல்லும் இங்கு உள்ளது. எங்கே இருக்குது சரிங்களா, அந்த பசும பகுதிகள் என்ன காணப்படுது, புதைகுழி காட்டு நாயின் எலும்பும் மான்கொம்பும் காணப்பட்டன. சூரியன், நாய் ஆகிய இடம்பெறும் ஒரு வேட்டை காட்சியும் செதுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இதெல்லாம் காஷ்மீர் பகுதியில் காணப்படுது. கோதுமை, பார்லி, பட்டாணி, பருப்பு போன அகலாவில் எடுக்கப்பட்டன. கால்நடைகள், செம்மறியாடுகள், வெள்ளாடுகள், நாய், பன்றி பலவற்றை பழக்கப்படுத்தப்பட்டன. சிவப்பு மான், காஷ்மீர் கலைமான், வரையாடு, கரடி, ஓனாய் போன்ற காட்டு விலங்குகளும் எலும்புகளும் வேட்டையாடுவதில் ஈடுபட்டதை காட்டுகின்றன. நினைவு சின்னமாக குத்துக்கள் எழுப்பப்படும் வழக்கம் பெருங்கற்காலத்தில் இருந்தது. அக்கால மக்கள் சிவப்பு நிற மட்பாண்டங்கள், உலோக பொருட்களை பயன்படுத்தினார்கள். பருப்பு வகை பயன்பாடு அவர்கள் மத்திய ஆசியாவுடன் இருந்த தொடர்பை குறிக்கிறது. ஹரப்பா நாகரிகத்துடன் இவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கலாம் என்று குறிப்பிடப்படுறாங்க. சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் நடக்கிறப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீரில் புதிய கற்காலம் நடந்துச்சு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் 3500 நடந்துச்சு அப்படின்னா அப்போ காஷ்மீர் பகுதியில் என்ன நடந்துச்சு, புதிய கற்காலம் நடந்திருக்கு. சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்கள், கங்கை சமவெளி மத்திய இந்தியாவில் புதிய கற்காலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. இப்போ காஷ்மீர் பகுதியை பார்த்துட்டோம். இப்போ கங்கை சமவெளி மத்திய இந்தியா, சென்ட்ரல் இந்தியாவை பார்க்க வந்துடும். கங்கை சமவெளியிலும் மத்திய இந்தியாவிலும் லேகுரு தேவா, சோஃபனி முண்டா ஆகிய இடங்களில் புதிய கற்கால பண்பாடு நிலவியதாக தெரிகிறது. தொடக்க காலத்திலேயே, அதாவது ஏறத்தாழ பொது ஆண்டு 6500 நெல் சாகுபடி செய்வதற்கான சான்றுகள் லேகுருதாவாவில் கிடைத்துள்ளன. மத்திய இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்கள் கயிற்றின் தடம் பதிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் அடையாளம் காணப்படுகின்றன. சரிங்களா, கிட்டத்தட்ட 1500 நெல் சாகுபடி செய்வதற்கான பகுதிகள் லேகுருதாவா, சோபனி முண்டா ஆகிய கற்காலம் நிலவியதாக காணப்படுது. மத்திய இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்கள் கயிற்றின் தடம் பதிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் அடையாளம் காணப்பட்டன. கோல்டிவா, சிரந்த், செனுவார், மகரா ஆகிய முக்கியமான புதிய கற்கால ஆய்விடங்கள் ஆகும். மத்திய இந்தியாவில் கோல்டிவா, சிரந்த், செனுவார், மகரா போன்றவை முக்கியமான இடங்களாகும். இந்த இடங்கள் மட்பாண்டங்கள் செய்தல், தாவரம் வளர்த்தல், விலங்குகளை பழக்கப்படுத்த ஆகிய செயல்பாடுகளுக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. சரிங்களா, நெல் சாகுபடி புதிய கற்காலத்தில் லேகுரு தேவா. சரிங்களா, அறுவரிசை பார்லி, பல வகைப்பட்ட கோதுமை, நெல், பட்டாணி, கடுகு, ஆளி, பலா ஆகிய பயிரிடப்பதற்கான முழுமையான சான்றுகள் என்ன செய்து இங்கே கிடைப்பதாக குறிப்பிடுறாங்க. இங்கு சான்றுகள் கிடைத்துள்ளன. காட்டு விலங்குகளுடன் எலும்புகள், செம்மறியாடு, வெள்ளாடு, ஏனைய கால்நடை ஆகியவற்றின் எலும்புகளும் கண்டெடுக்கப்பட்டன. புதிய கற்கால மனிதர்கள் மேல்புறத்தில் கயிற்றின் தடம் பதிக்கப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள். நுண்கற்கள், எலும்பு, மான் கொம்பு ஆகியவற்றான கருவிகள், சுடுமண் பொருட்கள் இருந்தன. இத்திடத்தில் ஏறத்தாழ பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு இடைப்பகுதி வரைக்கும் செழிப்புடன் இருந்துள்ளது சொல்லி குறிப்பிட்றாங்க. பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த காலகட்டம் செழிப்பு இருந்துச்சு. அதுக்கடுத்து கிழக்கிந்தியாவுக்கு சரிங்களா, கிழக்கிந்தியாவில் அதான் வெஸ்ட்டு பார்த்தாச்சு, மத்திய இந்தியா பார்த்துட்டோம். இப்போ இந்த கிழக்கிந்தியா போக போகிறோம். பீகார், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் பல இடங்களில் புதிய கற்கால பண்பாடு நிலவியது. பிர்பன்பூர் அத்தகைய இடமாகும். கிழக்கு தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள புதிய கற்கால வளாகங்களுடன் இந்த இடம் ஒப்பிடும்போது பல ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. அதாவது இதை மேற்கு பகுதி ஒப்பிடாமல் கிழக்கு பகுதியோட ஒப்பிடுறாங்க. தென்கிழக்கு ஆசியா தெரியல, அதாவது சைனாவோ மியான்மர் போன்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது மழுங்கிய திரண்ட முனையுள்ள கோடாரிகள், உளி தோள்பட்டை கோடாரிகள் ஆகிய கண்டெடுக்கப்பட்டன. இதே பகுதியில் உள்ள குச்சாய்,
கோல்பாய் சாசன், சங்கர் சங் ஆகிய இடங்களில் புதிய கற்காலம் நிலவியதாக குறிப்பிடுகிறது. இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா குச்சாய் ராஜ்யங்கம் இந்த பகுதியில் உள்ள குச்சாய், கோல்பை சாசன், சங்கர் ஜங் ஆகிய இடங்கள் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்களாக அறியப்படுது. தென்னிந்தியாவில் புதிய கற்காலம் நம்ம தென்னிந்தியாவுக்கு வந்தாச்சு. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு. புதிய கற்காலம் தென்னிந்தியாவில் முக்கியமாக ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், தமிழ்நாடு நிலவியதாக கண்டறியப்பட்டது. சாம்பல் நிறை இந்த காலகட்டத்தில் சாம்பல் மேட்டை சுற்றிலும் குடியிருப்புகள் சூழ்ந்திருக்கும் கட்டமைப்பு இடங்களில் காணப்படுகிறது. முக்கியமாக இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கிறணும். தென்னிந்தியாவை பொறுத்தளவுல சாம்பல் மேட்டை சுற்றிலும் குடியிருப்புகள் சூழ்ந்திருக்கும் காணப்படுது. புதிய கற்கால வளாகத்தில் ஒரு பகுதியில் 200க்கும் மேற்பட்ட இடங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை நீர் ஆதாரங்களுடன் கூடிய கருக்கல் குன்றுகள் அறிகின்றது. இவ்விடங்கள் கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணையாறு, துங்கபத்திரை, காவேரி, சமவெளி, கர்நாடகாவில் உள்ள சங்கனக்கல்லு, சரிங்களா, இந்த ஆறுகளில் சொல்லியிருக்காங்க. துங்கபத்ரா, பெண்ணாறு, காவேரி ஆறு போன்ற சமவெளிகளில் காணப்படுச்சுறாங்க. கர்நாடகாவில் உள்ள சனகனகல்லு, தக்கலகொடா, பிரம்மகிரி, மஸ்கி, பில்கிகள், வட்கல், ஒமிங்கே, கல்லூர் ஆகிய இடங்களில், ஆந்திர பிரதேசத்தில் நாகார்ஜுனகொண்டா, ராமாபுரம், வீராபுரம், தமிழ்நாட்டில் உள்ள பையம்பள்ளி ஆகிய இடங்களில் புதிய கற்கால பண்பாடு நிலவியுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. அதுக்கடுத்து சில தொடக்க கால ஆய்விடங்கள் சாம்பல் மேடுகளை கொண்டுள்ளன. அதாவது பெரும்பாலும் நம்ம தென்னிந்தியா பொறுத்துள்ள சாம்பல் மேடுகளாக தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள உட்னூர், பல்வை, கர்நாடகத்தில் உள்ள கொடக்கல், குப்பக்கல், புடிக்கல் ஆகிய சாம்பல் மேடுகள் கொண்டுள்ளன. மெல்லிய சாம்பலும் நுண்ணுயிர்களால் சிதைக்கப்பட்ட மாட்டுச்சாண அடுக்குகளும் இப்பகுதியில் காணப்படுகின்றன. சாம்பல் மேட்டை சுற்றிலும் வீடுகளும் புதைக்குழிகளும் மனித வாழ்விடங்களாக அமைந்துள்ளன. தென்னிந்தியா பொறுத்தவரை ஒரே சாம்பல் மேடுகளை வச்சு தான் இந்த புதிய கற்காலத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வட இந்தியாவில் புதிய கற்காலம். வடகிழக்கு இந்தியா புதிய கற்கால பண்பாடு மிக பின்னாலேயே தோன்றியது. இங்கு பண்பாட்டின் காலம் பொதுவாக இந்த பண்பாட்டுடைய காலகட்டம் 2500 1500க்கு பின்னர் என்று கணிக்கப்படுகிறது. வடகிழக்கு இந்தியா பொறுத்த கிழக்கு இந்தியா சொல்ல வடகிழக்கு இந்தியா சரிங்களா 2500 1500க்கு பின்னாடி, ரொம்ப பின்னாடி சிந்து சமவெளி நாகரிகம் முடிய போகிறக்கூடிய காலகட்டத்தில் தான் இங்கே புதிய கற்காலமே தொடங்கியிருக்கு. இங்கே நாகரிகமான மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அங்கே கற்கால மனிதன் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் அதே காலகட்டத்தில். சரிங்களா? மழுங்கல் முனை கோடாரிகள், முனை நீட்டி சாய்வாக்கப்பட்ட மழுங்கல் முனை கோடாரிகளும் அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் ஆகிய இடங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இது முக்கியமான இடம். தாஜ்லிக் ஹேடிங், சரிங்களா, புருஷகம் எப்படி காஷ்மீர் சொன்னோமோ அதே மாதிரி இங்கே தாஜ்லிக் ஹேடிங், சருதுரு அசாமின் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்களாக இடம்பெயர் வேளாண்மைக்கு செய்ததற்கான சான்றுகள் காணப்படுகின்றன. ஷிஃப்டிங் கல்டிவேஷன் செய்ததற்கான சான்றுகள் காணப்படுகின்றன. அசாமில் கிடைத்துள்ளன. சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு பயிரிட இறந்தோரு கல்லும் மரத்தாலான செய்யப்பட்ட நினைவு சின்னங்கள், சரிங்களா, போன்றவற்றை கட்டுதல் போன்றவற்றை என்ன செய்யப்படுது. ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகள் பேசப்படுதல், ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகள் பேசப்படுதல் ஆகியவை களப்பண்பாட்டின் முக்கிய கூறுகளாகும். இந்த பகுதி தென்கிழக்கு ஆசியாவுக்கு இடையான பண்பாட்டு ஒற்றுமைகளை கொண்டுள்ளது. மிக முக்கியம் பாருங்கள், அது எப்படி கிழக்கு இந்தியாவுக்கு கொடுத்தாங்கன்னா அதே சான்றத்தை இங்கேயும் கொடுக்குறாங்க. தென்கிழக்கு ஆசியாவுடனான பண்பாட்டு ஒற்றுமைகளை பண்பாட்டுடன் ஒத்துள்ளன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சொல்லலாம் இப்போ பார்த்தது பண்டைய இந்தியாவில் சரிங்களா வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஆரம்பித்து சில புதிய கற்காலம் வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம், சிந்து நதி நாகரிகத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்தியாவில் மிக முக்கியமாக இருந்த ஒரு நகர நாகரிகமாக இதுவரை கற்காலம் கல்லை பயன்படுத்தின மனிதன் உலோகத்தை பயன்படுத்த ஆரம்பித்தான். அதான் நாகரிகம். சரிங்களா? நாகரிகமான மனிதன் வீடுகளை கட்டிக்கொண்டு ஒரே இடத்தில் தங்கி வாழ்வது அப்படிங்கிற பண்பாட்டுக்குள்ளே மனிதன் போக ஆரம்பித்தான். அதான் என்னது நாகரிகமான வாழ்க்கை. அந்த நாகரிக மனிதனை தான் என்ன செய்கிறாங்க இந்த சிந்து நதி நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தையில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததில் சிந்து நதி நாகரிகத்துடைய இதை பார்ப்போம்.